இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். எங்கள் செடியிலேயே கத்திரிக்காய் இருக்குது, பறித்து எடுத்துக்கலாம். இதில் குட்டி குட்டியாக இருக்கிறதா பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். நான் வைக்கிற குழம்பு எல்லாருமே சாப்பிட்டு மீன் குழம்பு மாதிரி வாசமாக இருக்குது, டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. மீன் மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா போதும், மீன் குழம்பே தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சைஸில் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 கை சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 தக்காளி. கத்திரிக்காயை காம்பை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம 4ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே சொத்தை ஏதாவது புழு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற கத்திரிக்காயெல்லாம் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 முறை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் நான் மண்கடாய் வச்சுருக்கிறேன். அதில் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நாம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு நின்னதுக்கப்புறம்தான் நம்ம பூண்டு சேர்க்கணும். பூண்டு சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்தா நல்லா இருக்காது. சின்ன வெங்காயமுமே நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து கலந்துட்டு கட் பண்ணி வச்சுடுற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த தக்காளி தண்ணியிலேயே அந்த கத்திரிக்காய் வேகட்டும். இப்போ தேவையான அளவு மல்லித்தூள், சாம்பார் தூளும் குழம்பு தூளும் 2 கலந்து எடுத்துருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் புளியை ஊற வச்சு கரைச்சி வடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சிலர் உப்பு, காரம், புளிப்பெல்லாம் உரப்பாக சாப்பிடுவாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அந்த புளி தண்ணிலேயே அந்த கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இடையில் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் சீரகமும் வெந்தயத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த குழம்பு 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம வெளியில் வச்சுருந்தே சாப்பிட்லாம். தேங்காய், வெங்காயமெல்லாம் எதுவும் வதக்கி அரைக்கல, சிம்பிளாக தான் வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ சூடான சாதத்தில் இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு கூடவே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா அடா 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 சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.